வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய தீதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய தீதி அன்னைக்கு எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு விமோச்சனம் கிடைச்சது போல் இப்போ குரு பார்வை. மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய திதி. இந்த திதியை சரியாக விருச்சிக ராசிக்காரங்க பயன்படுத்தலாம். சந்திரன் நீச்சம் அடைகிறது தான் விருச்சிக ராசி. சந்திரன் தன்னுடைய சக்தியை இழக்கிற ஒரு ராசி மண்டலம் தான் விருச்சிகம். மனநிலை, மன உணர்வுகள், அந்த மூட் ஸ்விங்ஸ். இப்போ உச்சம் அடைகிற சந்திரன் தான் அக்ஷய திதி. சூரியனும் உச்சமாக இருக்கும், சந்திரனும் உச்சமாக. இதில் என்ன விசேஷம் தெரியுமா? விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் சொல்கிறேன், இன்றைக்கி தெரிஞ்சுங்க. விருச்சிகத்துக்கு தசம கேந்திராதிபதி சூரியன். உங்களுடைய தொழில், உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய வளமை, உங்களுடைய முன்னேற்றம், நீங்கள் யார் அப்படிங்கிறத சூரியன் நிர்ணயிப்பார். அதே விருச்சிகத்துக்கு பாக்கியாதிபதி தான் சந்திரன். பாக்கியாதிபதினா உங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன, உங்கள் பரம்பரை என்ன, உங்கள் அதிர்ஷ்டம் என்ன, உங்கள் யோகம் என்ன, உங்கள் முன்னேற்றம் என்ன, உங்களுடைய 7 பிறவி என்ன அப்படிங்கிறத சந்திரன் சொல்லுவார். அப்போது சூரியனும் சந்திரனும் உச்சமாக இருக்கும் போது என்ன கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய கரியர், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் மணி, உங்கள் வெல்த்து, உங்கள் லக்கு, இந்த மாதிரி ஒரு தொடர்புடைய இந்த நாளில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா, குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதி, லார்ட் ஆஃப் 5, 5 கூடையவன், பூர்வ ஜென்மம். அந்த பூர்வ ஜென்மத்துக்கு அதிபதியான குரு 7 ஜென்மத்துக்கு அதிபதியான சந்திரன் உச்சமடைஞ்சு ஒன்றா சேர்ற அந்த நாள் தான் அக்ஷய திதி. இந்த முறை விருச்சிகத்துக்கு, இது எல்லாருக்கும் கிடையாது, விருச்சிகத்துக்கு. அந்த 2 கிரகத்துடைய பார்வை விருச்சிகத்தை தான் நேராக விழும். அப்போது அந்த நாளை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அது நான் சொல்கிறேன். மணி, வெல்த், ஜாப், கரியர், லக், ஜாக்பாட், இது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒன்று யாராவது நம்ம ஒரு பாசிட்டிவாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெட் கலர் வாலெட்டை வாங்குங்க. அதில் எல்லோ ஷேடு மிக்ஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு ஒயிட் லைன்ஸ் வந்தால் இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தான். ஒயிட் லைன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெட் தான் டாமினேட் பண்ணும். எல்லோ ஒரு ஷேட், இல்லை உள்ளே இருக்கிற இன்னர் ஸ்பேஸ் எல்லோவில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில பேர் ஒன்றே கேட்பீங்க, எல்லோ வாலெட்டில் உள்ள ரெட் இருந்தால் பரவாயில்லையா? அந்த அவுட்டர் பார்ட் ரெட்டில் வரணும். அதுக்குள்ளே மணி வாலெட்டுக்கு வெளில வைப்போமா, உள்ளே வைப்போமா? உள்ளே தான் வைப்போம். ஸோ அந்த உள்ளே இருக்கிற நிறம் நமக்கு எல்லோவில் வரணும். வந்தால் நல்லது. இல்லை வாலெட் மேலே எல்லோவில் வந்தாலும் பரவாயில்லை. அப்படி ஒரு வாலெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த லக் ஆக்டிவேஷன் கண்டிப்பாக தரும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை உங்களுக்கு அதே வாலெட்டை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் அண்ட் சில்வர் காயின் ரெண்டுமே வாங்கிக்கிங்க. 1/2 கிராம் மினிமம் ஏதாவது வாங்க முடிஞ்சதுன்னா, வாங்க முடியாட்டி பரவாயில்ல, வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு கோல்டு காயின், ஒரு 1/2 கிராம் இல்லை சில்வர் காயின். ஸோ சில்வர் அண்ட் கோல்டு ஈக்குவலாக வாங்கிட்டு ஒரு கரன்சி நோட்டில் ஃபோல்ட் பண்ணி அந்த வாலெட் உள்ள வச்சுருங்க. நல்லா விஷ் பண்ணுங்கள். ஒரு ரெட் இங்கில் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் பேப்பரில் ஒரு ரெட் இங்கில் எழுதுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே என்ன நடக்கணும், என்ன வேணும், எவ்வளோ வேணும், எப்படி முன்னேறணும், எப்படி லக் வேணும், என்ன ஆக்டிவேஷன் வேணும்னு சொல்லி விஷ் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க, விஷ் பண்ணி கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாராவது தருவாங்கனாலும் வாங்கி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணி இந்த விஷயம் பண்ணுங்கள். விருச்சிகத்துக்கு இந்த முறை நான் சொன்ன மாதிரி ஒரு விமோசனம் கிடைக்கிற நேரம் இது. எப்பவுமே கோல் செய்யாததை நாள் செய்யணும் ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா என்னென்னா, பிறக்கும் போதே பெருசாக அதிர்ஷ்டம்லாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது அப்படின்னா கூட சில நாட்களில் நம்ம செய்கிற ஒரு செயல் அது வாழ்க்கை முழுக்க ஏதாவது ஒரு பயனை தரும். அதுதான் கோல் செய்யாததை நாள் செய்யும். அந்த நாள் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் வரும். அது உங்களுக்கு விருச்சிகத்துக்கு இந்த மே மாதம் 10ஆம் தேதி வருது. பயன்படுத்துங்க, பலனை பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணுமா? அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான்.
அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் வந்து 2 நாள் உச்சமாக இருக்கும், இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை வந்து டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை வந்து உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. 2வது விஷயம். 3வது, உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா, இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை, முழுமையான ஈடுபாடு இல்லை, விட்டுடுங்க. இதான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோட கலந்து தான், ஒரு பொருளும் உங்கள் உணர்வோட கலக்கும்பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா, நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலை வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும், அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.